இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நாம் அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எளிய வாக்கியங்களை, ஆங்கில வாக்கியங்களை எப்படி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு pragmatically we are discussing, systematically we are discussing, in a simple method we are discussing. Day-to-day conversation, how to make, how to write, how to speak ordinary common situations we have taken and we are discussing in the topic perfect tense. Particularly how to frame negative sentences in perfect tense. ஸோ நம்ம ஒருத்தரை பற்றி பார்த்தோம், அவங்க டே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமே இருக்காங்க. நாள் முழுவதும் அவள் எதுவுமே சாப்பிட்டு இருக்கவில்லை. இல்லை 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 என்று சொல்வதுதான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ். செய்தார்கள், செய்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், ஓடி இருக்கிறார்கள், ஆடி இருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள், இதெல்லாம் சொல்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாடி இருக்கவில்லை, ஆடி இருக்கவில்லை, ஓடி இருக்கவில்லை, எடுத்திருக்கவில்லை, குடித்திருக்கவில்லை, சாப்பிட்டு இருக்கவில்லை. என்னது? சாப்பிட்டிருக்கவில்லை. காலையிலிருந்து அவ எதுவுமே சாப்பிடலப்பா. அவ மனசே சரியில்லை, உடம்பே சரியில்லை, காலையிலிருந்து அவ எதுவுமே சாப்பிட்டு இருக்கவில்லை. நாள் முழுவதும் அவள் எதுவும். சாப்பாடு சாப்பிட்றது நல்லா தெரியும் நமக்கு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். சாப்பாடு அப்படிங்கிறது ஈட் இல்லையா? ஈட், சாப்பிடுதல், ஈட். இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஏட். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? மூணாவதா வரக்கூடியது ஈட், ஏட். என்ன மூணாவது? என்ன? ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். மூணு வேற வேற மாதிரி இருக்கும். இந்த ஈட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா மூணுமே வேற வேற மாதிரி இருக்கும். பிளே, பிளேடு, பிளேடு, ஈடி போட்டா போதும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஈட், ஏட், ஈட்டன். பாஸ்ட் டென்ஸ் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். ஓகே, இப்ப நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்? ஈட்டன். ஓகே, ஷீ, ஹீ, ஷீ, இட் வந்தாலும் என்ன வரும்? இப்ப ஈட்டன் ரெடி ஆகி போச்சு. அடுத்தது நீங்க எதை ரெடி பண்ண போறீங்க? ஷீக்கு பக்கத்துல எது வரும்? ஷீ ஹேஸ். ஓகே, ஹீ, ஷீ, இட், இது மூணு வந்துச்சுனால ஹேஸ் வந்துடும். சரி, இப்ப நெகட்டிவ் சொல்லணும். யூ ஷுட் யூஸ் திஸ் as a negative sentence. நெகட்டிவ்னால நாட் போடணும். NOT, நாட். சாப்பிட்டு இருக்கவில்லை, இல்லை வருது இல்லையா? இந்த இல்லை அப்படிக்கு என்ன? இதுக்கு என்ன? நாட். She has not. என்ன செய்யலவா? சாப்பிடவில்லை, சாப்பிட்டு இருக்கவில்லை. அதுக்கு தான் நீங்க eaten யூஸ் பண்ணணும். She has not eaten. அவள் சாப்பிட்டு இருக்கவில்லை. She has not eaten. நாள் முழுதும் எதுவும் எதுவும் எதுவுமே சாப்பிடல. எதுவும் அப்படிங்கிறதுக்கு என்ன? எனிதிங். எதுவும் அப்படிங்கிறதுக்கு என்ன? எனிதிங். எதுவுமே சாப்பிடல அப்படின்னா எனிதிங். எதுவுமே அப்படிங்கிறதுக்கு எனிதிங். She has not eaten anything. She has not eaten anything.
அவள் எதுவுமே சாப்பிடவில்லை. She has not eaten anything. நாள் முழுவதும், நாள் முழுவதும், முழுதும் करना whole, anything, whole day. She has not eaten anything whole day. முழுதும், நாள் முழுவதும், முழுதும் அப்படிங்கிறதுக்கு whole day. நாள்ங்கிறதுக்கு டே இல்லையா? நாள் முழுதும் whole day. She has not eaten anything whole day. She has not eaten anything whole day. நாள் முழுதும். She has not eaten anything whole day. நாள் முழுதும் அவள் எதுவும் சாப்பிட்டு இருக்கவில்லை. அவள் புத்தகத்தை வாங்கி இருக்கவில்லை. அவள் புத்தகத்தை வாங்கி இருக்கவில்லை. கடைக்கு போறா, வாங்கி இருக்கவில்லை, வாங்கவில்லை. அதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இது புரிஞ்சுக்கிட்டே இல்லைங்களா? இதே மாதிரி நீங்க you should frame one more sentence. அவள் புத்தகத்தை வாங்கி இருக்கவில்லை. எப்படி நீங்க சொல்லுவீங்க? நல்லா திங்க் பண்ணி வைங்க. புக் எடுத்து நல்லா புரட்டி பாருங்க. திங்க் பண்ணி வைங்க, எழுதி வைங்க, பேசுங்க. தொடர்ந்து இதை சொல்லி சொல்லி பாருங்க. அப்பதான் உங்களுடைய மனசுல அதை ரிஜிஸ்டர் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போமா?